ஏட்டி காலேஜ் ஓப்பன் ஆகும்போது உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தானே அப்பா பேக் வாங்கி கொடுத்துச்சு. நீ எதுக்கு இந்த இசை மாதிரி சின்ன பிள்ளை பேக் வச்சுட்டால இத? நானும் இசை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் டி. ரெண்டு பேரும் மேட்சா பேக் வாங்கணும். இப்பதான் அவ ரொம்ப மாறிட்டா. சரி விடு, அதையே புலம்பிக்கிட்டு இருக்காத. எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாறிடுறாங்க பத்தியா? எல்லாரெல்லாம் மாற மாட்டாங்க, ஒரு சிலர் புத்தி அப்படி. என்னாச்சு இசை அழுதுட்டு வரா? என்ன இசையக்கா, கண்ணில் தூசி விழுந்துட்டா? என்னாச்சு என்னாச்சு இசை என்னாச்சு? இது என்னாச்சு? ஏன் அழுத? அசைன்மெண்ட் எதுவும் எழுதி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களாக்கா? அழாதீங்க அழாதீங்க, யாரும் அடிக்க மாட்டாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி சத்தியா. கண்டிப்பா லவ் மேட்டரா தான் இருக்கும். யார்கிட்ட ஏமாந்துச்சோ தெரியலையே. யாருக்கா? யாரு? சீனியர். என்னது சீனியரா? என்ன விளையாடுறீங்களா? சீனியரை நான் ஏமாத்திட்டேன். என்னடி உளறிட்டு இருக்க? நீ சீனியரை ஏமாத்திட்டியா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறேன், ஷாக் ஆகாம கேளுங்க. சீனியரோட டேஸ்ட் இவ்வளவு மட்டமா போகும் நினைச்சே பார்க்கல. சார் ஏன் தான் இவனுக்கு இப்படி புத்தி போகுதோ? இசையை தான் லவ் பண்றானா, அதனாலதான் 11 லட்சம் கொடுத்துருக்கான். நம்ம ரொம்ப நாளா சந்தேகப்பட்டுட்டு இருந்தோம்ல, என் படிப்புக்கு உதவி பண்ணது யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, விஷால் தான். என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஷாக்கே ஆகல? இது எங்களுக்கு முதலே தெரியும். விஷால் ரோட்ல கிடந்தாங்கல்ல, நாங்க தான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம். அப்போ மொட்டை மாடியில் வச்சு எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. சத்யா, இவ்வளவு தெரிஞ்சு ஆண்டி என்கிட்ட சொல்லல. இது தெரியாம நான் விஷாலை எவ்வளவு அதிகப்படுத்திட்டேன். விஷால் எங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரு டி, அதான் எங்களால சொல்ல முடியல. சரி, இப்போ என்ன நடந்தது? அந்த பாலத்தில் நாங்கள் வீடு கட்டுறதுக்காக வீடெல்லாம் இடிச்சு பாதி ரூபாய் அதில் போட்டாச்சு. இன்னும் மீதி ரூபாய் அதில் போடலான்னு தான் வச்சுருந்தோம். கரெக்டாக விஷால் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, படிக்கிறதுக்காக தானே கொடுத்தேன் அப்படி இப்படின்னு திட்டி அந்த 3.5 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டாரு. வீடும் பாதிலே நிற்கி, படிப்பும் பாதிலே நிற்கி. இசையக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் பணத்தை கண்டோன்னு நீங்களும் கொஞ்சம் ஆட்டம் ஆட தான் செஞ்சீங்க. தப்பு தானே. உங்கள் படிப்புக்காக உங்களுக்கு ஒரு பையன் உதவி பண்ணான்னா அந்த பையன் யார் என்னங்கிறதெல்லாம் ஆராய்ச்சியை விட்டுட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தானே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப தான் பண்ணிட்டீங்க. ஆமா, சோனியா சொல்றது கரெக்ட் தான். எனக்கு விஷாலை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ஆனால் விஷால் எங்ககிட்ட பேசுகிற நிலைமையிலேயே இல்லை. பணம் வேணும் டி, வீட்டை முடிச்சிடணும். எனக்கு படிக்க கூட கொடுக்க வேண்டாம். நான் ஏதாவது பார்ட் டைம் பார்த்து கூட நான் கெட்டிக்கிடுவேன் பீஸை. ஏன் வீடு வீடு வீடுன்னு அலைத? உனக்கு அதெல்லாம் புரியாது டி. இருந்த ஒரு மண் வீட்டையே இடிச்சிட்டோம், இப்போ அரைகுறையா நிற்குது. வீடு இல்லை. 1ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுக்கணும். 7,000 ரூபாய் வாடகை. எங்கள் அப்பாவே கூலி வேலைக்கு தான் போகிறாரு. தெரியாமல் அகலக்கால் வச்சுட்டோம். என்ன செய்யணே தெரியல. ஏ கடவுளே. சரி சரி அழாத. விஷால்கிட்ட நம்ம ஈவினிங் பேசி பார்ப்போம். விஷால் இப்படி அடாதடி முடிவெடுத்ததுக்கப்புறம் விஷால் மனசெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணும். சரி, ஈவினிங் பேசி பாருங்க, பார்ப்போம். இந்த அக்கையா இப்படி கிடந்து கத்துது. ஏக்கா விக்கிறது சரிதான், கொஞ்சம் மெதுவா கத்துங்கக்கா, ரொம்ப சத்தமா இருக்கு. எப்பா ஏன்பா இப்படி பொறாமையில பொங்குற? உனக்கு கடை போட்டது பிடிக்கலன்னு நீ எப்படி ஆனாலும் பேசுவியா? இங்க நீங்க கடை போட்டதுல நான் நேரத்தையே மறந்துட்டேன்க்கா. உங்க இஷ்டம், நீங்க போட்டுக்கிடுங்கக்கா. ரொம்ப கத்துதீங்கன்னு தாங்க சொன்னேன், வேற ஒன்றும் இல்லக்கா, உங்க இஷ்டம். கோயில் ஒன்றும் உனக்கு எழுதி கொடுக்கலப்பா. அவங்க அவங்க புத்திக்கு தான் அவங்க அனாதையா கிடக்காங்க. இது தேவையில்லாம பேசுது, சண்டை தான் வரும், நம்ம போயிருவோம். பேசிட்டு இருக்கும்போது மரியாதை இல்லாம போறீங்கப்பா. என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை கத்தி கத்தி விக்கிறதுல? ரொம்ப வார்த்தையை விடுதீங்க. ஆனாத கிணதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிடாதுங்க. என்ன ரொம்ப முறுக்கிட்டு வார? உன் கடையே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். ஐயோ, கோவம் வருதே கோவம் வருதே கோவம் வருதே. இந்த கடையை நம்ம இருக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, என் கடை சாச்சு விட்டானே. ஆனாத அது இதுன்னு வார்த்தையை விட்டுட்டீங்கக்கா. நவுண்டு போங்க, உங்க மேல விழ வேண்டிய அடிதான் இது. இரு, உன்னைய போலீஸ்க்கு போய் மாட்டி விட்டு வாரேன். கடவுளே, உன் கோயில் முன்னாடி கடை போட்டேனேப்பா, என்னை இப்படி கோவமா ஆக்கி கடைசியில் நீ ஜெயிலுக்கு போக வச்சிருவியோ? என் ஃப்ரெண்டு என்னைய நம்பி கடை கொடுத்தானே, நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ, என்னோட முன் கோவத்தினால என் கடையை இழந்துருவனும். ஐயோ.
1 2 3 ஏன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு நடக்காரு? கோன டான்ஸ். 5 ஏங்க ஏங்க என்னாச்சு? வெயில் அதிகமா பட்டு மண்டை மூளை எதுவும் ஆயிட்டா? என்னடி எக்ஸசைஸ் பண்ணும்போது பேசிக்கிட்டு இருக்க? இது இன்னைக்கு நம்ம மவன் சொல்லி கொடுத்தது. உங்களுக்கு இருக்காக்கி விட்டுருக்கான். பேசாம ஏறி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணா உடம்புக்கு நல்லது. ஏங்க எனக்கு கால்லாம் ஒரே வலிக்குங்க. தைலம் வாங்கிட்டு வாங்க சாயந்தரம். ரொம்ப ஃபோன் பார்க்கல, அதான் உனக்கு கால் வலிக்கு. இது எனக்கு புது பொருளையா இருக்கு. 20 23 இந்த மனுஷன் இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கை கால் வெட்டி வெட்டி இழுக்க போகுது. மெண்டல் மாதிரி பண்ணுறாரு. 27 அப்படியே கையில ஒரு தங்க மோதிரத்தை வச்சுட்டு என்கிட்ட வாங்கங்க. சினிமா படத்துல எல்லாம் அப்படிதாங்க கொடுப்பாங்க நடிகைக்கு நடிகர். உன் முவாரைக்கு மோதிரம் கேட்கும். ஆமா, என்னைய விட்டா யாரும் உங்களை கல்யாணம் பண்ணிப்பா? பிஞ்ச தோல் மாதிரி இருக்கு மூஞ்சி. வாய மூடு. பேசிட்டே எக்ஸசைஸ் செஞ்சா உடம்புல ஒட்டாது. ஐயா ஐயா தலைவரே, எனக்கு அநியாயம் நடந்து போச்சு. தெரியும், எனக்கு முதலே தெரியும். உன் புருஷன் மொழியே சரியில்லை. உன்னை விட்டுட்டு ஓடிட்டானாட்டி? வாய் மூடுங்கக்கா, எங்க மாமா தங்கம். இம்ம காலையில ஏமா காக்க மாதிரி கரைஞ்சிட்டு நிக்க? தலைவரே, அந்த பால் பண்டி போய் என் பூக்கடையை மிதிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். கொழுப்ப பார்த்தீங்களாக்க இந்த பால் பண்டிக்கு நம்ம மாமா வச்சு கொடுத்த கடை தானே. அவன் கோபக்கார பயலே கிடையாது, எல்லாட்டையும் அனுசரணையா போவானே. ஏம்மா நீ எதுவும் வார்த்தை எதுவும் விட்டியோம்மா? கோவப்படுத்தினியோ? தலைவரே, எங்க 2 பேருக்கும் அங்க போட்டி நடக்கு. அனாதை பயலேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு கடையை எட்டி மிதிச்சிட்டான். ஏம்மா அடுத்தவங்க குறைய சொல்லி காட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாம்மா? நீ கூட தான் குட்டியா இருக்க. உன்னை யாராவது குள்ள பிசாசுன்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன தலைவரே, என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? அப்படிதானம்மா அந்த பயலுக்கு இருக்கும். 8 வயசுல இருந்து அனாதையா வளருது அந்த ஊர்ல. அவனை போய் இப்படி சொல்லிட்டியம்மா. என்னம்மா நீ? போம்மா போம்மா போம்மா. தலைவரே, என் கடை போச்சு. அந்த பணத்துக்கு நான் என்ன செய்வேன்? சரிம்மா, அந்த பணத்தை நான் தாரேன். நீ சும்மா இரிமா. நீ வேற கோயில போய் கடை போடுமா. அடுத்தவங்க பொழப்பில் எதுக்குமா மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க? போலீஸ்க்கு போலான் இருக்கேன் தலைவரே. வேண்டாம்மா, பாவப்பட்ட பையமா. போலீஸுக்கெல்லாம் போயிடாத. நல்ல வேலை இங்கேயாவது வந்திய. சரிம்மா, அந்த பூக்கடைக்கு ஒரு 30,000 ரூபாய் தந்துருவேன். அது வைக்கிறதுக்கு எங்களுக்கு 50,000 ஆச்சு தலைவரே. 50,000 ஆயிடுச்சுன்னா கடை அங்கதானே கிடக்கு. பொறக்கிட்டு போ. பூவெல்லாம் இருக்கும்ல, எடுத்து பிரிட்ஜில் கொண்டு வை. வேற கோயில போய் கடையை போடு. விட்ட இவரு 50,000 தரணும்னு நினைப்ப போல. 30,000 ரூபாய் கொடுக்கறது வேஸ்ட். நீ சும்மா ஏறி. நம்ம ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் செய்யணும். கடைசியில நம்ம இந்த வீட்டையும் வித்துட்டு தெருவில் தான் நிற்க போறோம். பாருங்களேன். இம்மக்குள்ள பிசாச்சி. லட்சுமி நீ போமா, அழுவாத. நான் நாளைக்கு பணம் கொண்டு வரேன். உங்களுக்காக விடுறேன் தலைவரே. எங்க மாமா தெரிஞ்சவன 2 துண்டாக்கிடுவாரு. ஆமா, இவன் மாமனை 2 துண்டை ஒட்டு வச்ச மாதிரி தான் இருக்கான். சரிம்மா சரிம்மா, உங்க மாமா கிட்ட காத்துல கடை விழுந்துட்டுன்னு சொல்லியிருப்பா. லட்சுமி முந்தி கொஞ்சம் அமைதியே கிடந்தா இப்ப கொஞ்சம் வாய் கூடின மாதிரி இருக்குல்ல. அவன் பயங்கரமான ஆளு. அவ வடை கடையில போய் நீங்க நின்று பாருங்க. வா 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 வாம்பா. என்னமோ போ. சரி, காலையே நல்ல எக்ஸசைஸ் பண்ணேன். இப்போ மூடையே கிட்டு போச்சு. எல்லாரோடும் கேட்டுக்கிடுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டோருக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோங்கிற பொருளெல்லாம் கொண்டு வாங்க. யாரும் என்னென்ன கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். என்னட்டி ஒரே டூருன்னு அதை பற்றியே பேசிட்டு கிடக்க. வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வேலை தான் எப்பவும் கிடக்குமே. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கக்கா. கீதா சொல்கிறது கரெக்டு தான். யார் யார் என்ன கொண்டு வரீங்கன்னு கொண்டு வாங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு மஃப்ளர் எதுவும் கொண்டு வரேன்னா நீங்கள் அதை கொண்டு வரலன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல இதை கொண்டு போகணுன்னு. ஏம்மா போய் அருவியில் குளிச்சுட்டு வர போகிறோமா? இதுக்கு என்னம்மா வேணும்? உடுத்ததுக்கு துணி, உள்ளாடைகள், வேற என்ன தேவைப்பட போகுது? சும்மா கொண்டு வாங்கக்கா. என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கிடுவோமே. இவ்வளவு நேரம் போலன்னு ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாளுவே. இப்போதான் இவ்வளோ நினச்சேன். இந்த வந்துட்டா சான்ஸ் ராணி. ஓட்டி சான்ஸ் ராணி, எங்கிட்டி போயிட்டு வர? இப்போதான் இவ்வளோ நினச்சேன். இந்த வந்துட்டா சான்ஸ் ராணி. ஓட்டி சான்ஸ் ராணி, எங்கிட்டி போயிட்டு வர? நீ ஏம்மா என்னையும் தேடுத? உங்கள் வீட்டில் இருந்தால் வரேன். இங்கே நாளைக்கு 10 மணிக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் ஒரு மெசேஜ் போட்டு விடுது. அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருந்தேன். நானும் அங்கே வரமாட்டேன். ஏன் எத்தனை நாளில் அப்படி ஓடி ஒழிய போகிற? அவன் எம்டின்னா அங்கேயே வட்டி கிடக்க போகிறாரு. அவர்லாம் ஆஃபீஸை பற்றி போயிட்டார்ட்டி. டூ வாட் ஐ சே. சொன்னதை மட்டும் செய். எட்டி டூருக்கு உங்கள் எம்டியும் வர சொன்னார்னு நெட்டி செய்வேன். அங்கே ஏதாவது ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுற வேண்டிதான். பாவி பையன் என் வாழ்க்கையிலே அப்படி ஆடுதான். சரி, நாளைக்கு 10 மணிக்கு எல்லாரும் என்னென்ன பொருள் கொண்டு வரீங்கன்னு கொண்டு வந்துருங்க. சொல்லிவிட்டேன். எடுத்து வைங்க. யார் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு எடுத்து வைங்க. முதல்ல கீதா வைட்டி.
டொன்டொண்டாயிங் மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, ஐஸ் லைனர் எல்லாம் இருக்கு. மானத்தில் சினிமா நடிகை நினைப்பினட்டி வேற ஒன்றும் எடுத்து வைக்கல நீ. குளிச்சுட்டு போனதுக்கு ஒரு துணி. உன் மவனுக்கு ட்ரெஸ்ஸு பண்டங்கிட்டா ஒன்றும் நீ எடுத்து வைக்கல. மோரையெல்லாம் மேக்கப்பை போயிட்டு அலைய போறேனே. குளிக்கிற இடத்துக்குமா எதுக்குமா மேக்கப்பு? சரி சரி, நான் கொண்டு வந்துட்டேன். உங்க பொருளெல்லாம் வைங்க வைங்க வைங்க. ஏன் விமலா, நீ தான் ஊமக்கல்லி மாதிரி இருப்ப, நீ வை பாப்போம். வர்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பண்டம் கொடுக்கேன். ஏன் மாவ, லட்சுமி மாவ, எங்க மைனி மாவ, ஓனாண்டி உமா மாவ, நெட்டவழி மாவ, பங்கஜக்கா பிள்ளைகளுக்கோ எல்லாத்துக்கும் நான் பண்டம் கொண்டு வந்திருக்கேன். சே, டச் பண்ணிட்டியடி, மனசை டச் பண்ணிட்டிய. எல்லா பிள்ளைகளுக்கும் பண்டை கொண்டு வந்திருக்கிய. அருமையான டைப் நீ. உங்களுக்கு எப்படிக்கா இப்படிலாம் தோணுது? என் பிள்ளைக்கு எடுத்து வைக்கணும்னு எனக்கே தோணலையேக்கா. உனக்கு என்னைக்கு தோணி இருக்கும் உன் பிள்ளைக்கு எதுவும் எடுத்து வைக்கணும்னு? ஒத்தையிலேயே ஆளை. எங்க அத்தை பாட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. உனக்கும் உன் அவளுக்கும் வேலை செஞ்சு அது சீக்கிரம் போய் சேர்ந்துரும். வாயை வைக்காத. எங்க அத்தை பாட்டி இருக்கிற வரைக்கும் தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் நான் எல்லா வேலையும் செய்ய முடியாது. சுந்தரி, நீ என்ன கொண்டு வந்து எடுத்து போய் பார்ப்போம். எனக்கு என் மைனி விமலா இருக்க போய் கவலை இல்லை. அதனால என் மாவனுக்கு எனக்கு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். என் புருஷன் வரமாட்டான். நீயும் பெருசா ஒன்னும் எடுத்து வைக்கல. ஓகே, அடுத்து ஓவரா வாய் பேசுற பங்கச்சக்கா நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. நான் எல்லாத்துக்கும் மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கேன். திடீர்னு யாருக்கும் வவுத்த கலக்கிட்டு காய்ச்சல் கிச்சல் வந்துட்டு சளிகளி பிடிச்சிட்டுனா அந்த இடத்துல வச்சு போடுறதுக்கு மாத்திரை வேணும்லாம. அதுல கை நிறைய மாத்திரை. ஏன் உன் மாப்பிள்ளையோட மெடிக்கல் ரெப்பாட்டி இவ்வளோ மாத்திரை வச்சிருக்கேன்? எங்கே வச்சிருக்க இதெல்லாம்? எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிடுவேன். எழுதி வச்சுக்கிடுவேன். தலைவலி மாத்திரை, வவுத்த வலி மாத்திரை, லூசு மோசன்னு எழுதி வச்சிருவேன். ஓகே ஓகே, நாட் பேட் நாட் பேட். அடுத்து இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு உடுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் துணி. ஏக்கா இது ஒரு பெரிய விஷயமா? குளிக்கிற இடத்துக்கு போறோம், குளிச்சுட்டு எல்லாரும் துணி இல்லாமலாம் வருவோம், துணி போட்டு தானக்கா வருவோம். மாத்து துணி எடுத்து வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாக்கா? ஏன் குரங்க, நீ அது கூட கொண்டு வரலையே குரங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பெசலா என்ன இருக்கோ அதை தானே கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஏம்மா நான் மாத்து துணியை எடுத்துட்டு வந்தாச்சம்மா. போ விடு. அடுத்து ஈலிச்சக்கா. பஸ்ல போகும்போது நம்ம எல்லாத்துக்கும் குளிர் அடிக்கணும். கம்பளி கொண்டு வந்திருக்கேன். கம்பளி. ஆமா, குளிர் அடிக்கி இந்த வியாத்து ஊத்தும் பஸ்ல இந்த அக்காவை பாரு மெண்டலு. சரி போறது குளிக்கிற இடம் குளிரும்ல. ஆளுக்கு ஒரு போர்வையை பத்திட்டு உட்காந்துட வேண்டியதான். சான்சரன் நீ ஒண்ணு கொண்டு வரலையாட்டி? எனக்கு என்ன இருக்கு? வீடா வாசலா குழந்தையா குட்டியா யார் இருக்காவ? உங்க கூடயே இருந்து வாழ்க்கையை ஓட்டிடுவேன். இருந்தாலும் ஒரு பேக் வச்சிருக்கேன். இதே சிவப்பு கலர் துணி தான் அதுலயும் இருக்கு. குளிச்சுட்டு அதை தான் போட்டுட்டு இந்த தொப்பியை மாட்டிட்டு அலைய போறேன். அது போக எல்லாத்துக்கும் துண்டு வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி, நீ உனக்குன்னு ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம். நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் உனக்கு எல்லாமே கொண்டு வந்துடுவோம் மெண்டலு. ஆமாம் ஆமாம். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது விமலா கொண்டு வந்ததுதாம்மா. சூப்பரா பண்டம் கொண்டு வந்திருக்கா பிள்ளைகளுக்கு பூரா. நானும் தான் மேக்கப் செட் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் மூஞ்சில மேக்கப் போட்டுட்டு சொல்லிக்க வேண்டாமா? நீ அது மாஸ்க்லாம் கொடுத்தோம்ல. ஆமா, எந்த நேரமும் மோரையே அலங்கரிச்சிட்டு கடை. சரி நாள் நெருங்கிட்டு எல்லாரும் பிக்னிக்கு ரெடியா இருப்போம். எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிடணும்னு வேற எல்லா குடும்பம் புருஷங்கிட்ட போய் இடிச்சிட்டு உட்காந்துறாதீங்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஆமா நம்ம புருஷன் பிள்ளைகள் எல்லாம் தனியா விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்.